புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் சுதந்திர போராட்டம் போன்று மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தங்களின் குறைகள் தீர்க்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறினர். மேலும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு துறை அமைச்சர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை பஞ்சாயத்து குளங்களை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், நீர்வழி பாதைகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று 4-5 ஆண்டுகளாக கத்திக்கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த நடைமுறையும் வரவில்லை என்பதுதான் வேதனை, மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. ஆர்எஸ்பதி ஒரு பகுதியில் காட்டுக்கு தண்ணி வர விடாமல் பண்ணுகிறது. இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை விவசாய சங்கத்தில் வைக்கிறோம். எதையும் நடைமுறைக்கு ஒத்துவில்லை. இந்த இதை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்ய தவறினால் காவேரி குண்டாருக்கு கணேசன் இருக்கும்போது பால்டாயரோடு வந்து என் மேல் வழக்குகள் தொடங்கப்பட்டது, தற்கொலை முயற்சி எடுத்து வந்தேன். அதை போல் இந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இது மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள், நீர்வழி பாதைகளை சரி பண்ணுங்கள், ஏரி குளங்களுக்கு தண்ணி வருகின்ற பருத்து வாரிகளை ஒழுங்குபடுத்தி வையுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் குருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான கரும்பு அரவை பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான கரும்பு விவசாயிகளை பங்குதாரர்களாக கொண்டு இயங்கி வரும் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டு 1.5 லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு அரைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக நிர்ணயம் செய்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு விவசாயிகள் இன்னைக்கு 1,50,000 டன் இலக்கீடு, இந்த ஆண்டோட இலக்கீடு 5000 ஏக்கர் கரும்பு பதிவு. மாநில அரசு மத்திய அரசு இன்னைக்கு குவிண்டாலுக்கு 340 ரூபா விலை ஏற்றி கொடுக்குது. அது ஏற்புடையது அல்ல. உடனடியாக மத்திய அரசு 500 ரூபாய் விலை ஏற்றி கொடுக்கணும். இந்த சிறப்பு ஊக்கத்தொகைக்கு அரசாணை வெளியிடுறாங்களா, அந்த அரசாணையை அந்த ஆண்டு அரவை மில்லு நிற்கிற போகும்போதே அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறோம்.